சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று பயங்கரமான திட்டம் ஒன்று உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கும் ஒரு குடும்பத்துக்கும் இடையே பிரச்சனைகள் வரப்போகிறது. அது என்னவென்று நான் உனக்கு சொல்ல வேண்டும். முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் என் குழந்தை இதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வாய் அல்லவா? தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கு நடப்பதை எல்லாமும் இந்த தெய்வம் சரியாகச் சொல்லும் இந்த நேரம், இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும், உனக்காக நான் வருகிறேன் என்பதும் எந்த நாளுமே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு காரியம் நீ செய்யாத ஒரு தவறுக்காக உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாதல்லவா? நீ செய்யாத ஒரு விஷயத்திற்காக இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுத்துவிடக் கூடாதல்லவா? அப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி இருந்த நான் உனக்கு ஒவ்வொன்றாக கொடுக்க நினைக்கும் இந்த நேரம், இனி எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும் இந்த நேரம், உன்னை தொடர்கின்ற இந்த காலமும் இனி எல்லாவற்றையுமே உனக்கு முறையாக சொல்லும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா என்று உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலம் முழுமையாக அடங்கி இருக்கிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் உனக்கு சரியாக தெரியக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. தெய்வம் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்திருக்கின்றது. இந்த அப்பாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தர துணிந்திருக்கிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது நாம் எந்த காலத்தையும் விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது சொல்வதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் இந்த தேவைகளை எல்லாமும் நீ ஏற்று எப்பொழுதும் நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. எந்த காலமும் இனி உனக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாய். ஆனால் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மதிப்பு உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். காலம் உனக்கு ஏற்ற பதிலை கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ சரிவர புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உண்மைகளோடு நீ வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, எதையுமே நாம் யோசிக்கும் பொழுது, எதையுமே நாம் என்னவென்று சிந்திக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றிலுமே நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கும், சரியாக என்னவென்று புரிந்து கொண்டிருக்கும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கு நான் எண்ணி இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் எதையும் உணர்ந்து நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா எதையுமே நீ நினைத்து வருத்தமடைய வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். உன்னை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நல்ல புரிதலோடு தேற்றும் என்பதையும் நீ புரிந்து இந்த சாயப்பா முன் நின்று ஒரு காரியத்தை உணர்த்தும் நேரம், சுற்றி இருக்கும் விஷயங்களில் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், உன்னை சுற்றி எந்த துன்பங்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அப்பா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். உடன் இருப்பதில் எல்லாம் இனி என்னவாக போகிறாய் என்பதில் முழு கவனம் வேண்டும். உன்னோடு இருக்கும் விஷயங்கள் எல்லாம் நீ எதை பெறப் போகிறாய் என்பதில் உன் கவனம் இருக்க வேண்டும். மாற்றங்கள் கொண்டு, வாழ்க்கையின் திருப்பங்கள் கொண்டு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்கும் இந்த வாழ்க்கையை யார் கெடுக்க நினைக்கிறார்கள்? யார் உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைக்கிறார்கள்? யார் உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னை கலங்க வைக்க நினைக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது போல ஒவ்வொன்றிலுமே உனக்கு ஒரு மாறுதல் வரும்பொழுது, ஒன்றிலும் உனக்கு ஒரு புரிதல் வரும்பொழுது,
இந்த வாழ்க்கையை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் உன்னை சுற்றி கிடைக்கும் இது போன்ற விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை, நல்ல மாற்றங்கள் தான் நடக்கும் என்று தெளிவு உனக்குள் இருக்கும் வரை, உனக்குள் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களிலும் நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் அல்லவா? உனக்கு ஏற்பட்ட அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வருவாய் அல்லவா? இது போலத்தான் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், எப்பொழுதும் இந்த பிரச்சனைகளை என் குழந்தை ஒருபொழுதும் நீ தேவை என்று ஏற்றுக்கொள்வதில்லை. சரியாக எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் எல்லா உண்மைகளையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத பொழுது, யார் வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களையும் நாம் கொடுக்காத பொழுது, யாரிடத்திலும் இன்று எந்த ஒரு தீமைகளையும் நாம் நடத்த துணியாத பொழுது, நம்மை சுற்றி வருகிறது என்றால் அதை எப்பொழுதுமே நாம் கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற இந்த சோதனையை நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல இவை ஒவ்வொன்றும் உனக்கு புரிகிறது என்றால், உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகளிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்துவிட, இந்த சோதனைகளிலிருந்து நிச்சயமாக நீ கடந்து வந்துவிட, உனக்கு மாற்றங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையுமே கொடுக்க நினைக்கின்றார்கள். இனி ஒருபொழுதும் உன்னை நெருங்க முடியாதபடிக்கு நான் உடத்தில் நின்று ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்ல வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் ஒரு குடும்பத்திற்கும் இடையில் பிரச்சனைகள் வருவதற்கான திட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், கட்டாயமாக அதை நீ என்னவென்று தெரிந்து பயங்கரமான திட்டத்தை தீட்டுவது யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்குவதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன முடிவை எடுக்க வேண்டும், நமக்கு ஒரு குடும்பத்திற்கு இடையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதனை எல்லாம் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் காலம் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்து உனக்கு நடத்த வந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக மீட்டெடுத்து விட்டால் உனக்கு நடப்பதில் எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதை நீ எந்த நாளும் தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நன்மைகளோடு இந்த வாழ்க்கையையும் உன்னை தொடர்ந்து நிம்மதியோடு உன்னை வாழ வைக்கும் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். சாயப்பா சொல்ல சொல்ல இனி எல்லாமே உனக்கு நிம்மதியோடு நடக்கட்டும். அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவோடு நடக்கட்டும் என்பதை நீ புரிந்து கொள். சரியில்லாதது என்று சொல்லி எதையுமே எண்ணி நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ கட்டாயமாக இனி யோசித்து ஒருபொழுதும் வருந்த வேண்டாம். உன்னிடத்தில் நான் நிற்பது இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான ஒன்றை கொடுக்க நினைப்பது என்பதை புரிந்து கொள். தெய்வம் சொல்ல சொல்ல இனி எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகு. நான் இருக்கின்ற இந்த நேரம், நான் வருகின்ற இந்த காலம் இனி உன்னை மேன்மைப்படுத்தட்டும். உனக்குரிய தேவைகளோடு உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு மன நிறைவோடு வாழ வைக்கவிட்டும். சாயப்பா என்ற தெய்வத்தின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் இனி சரிவர சொல்லிக் கொடுக்க என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். காலங்கள் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக மாற்றும் இந்த நேரம் இனி உனக்காக எதையுமே இந்த வாழ்க்கை சரியாக உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சரியான நிலையில் நீ எதையுமே பெற்றுக்கொண்டால் நல்வாழ்வு வாழ்வாய் என்பதை தெரிந்து கொண்டு, காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு கொடுத்த இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரிவர புரிந்து கொண்டு வாழ வேண்டும். சாயப்பாவின் அன்பு உனக்கு கொடுக்க நினைப்பதை எப்பொழுதும் போல என் குழந்தை நீ பெற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும். உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர், உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு குடும்பத்தோடு நீ பேசிக்கொண்டிருப்பதை எப்பொழுதுமே பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார். இந்த குடும்பத்தோடு உனக்கு இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் இவர் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றார். இந்த குடும்பத்தோடு உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லோரும் முடிய வேண்டும் என்பதில் இவருடைய எண்ணம் முழுமையாக இருக்கிறது. அதாவது பொறாமை எண்ணம் கொண்டு, பொறாமை சிந்தனைகள் கொண்டு இவர்கள் இந்த குடும்பத்திடம் இருந்து உன்னை பிரிப்பதற்கு வேண்டுமென்றே பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இவர்களுடைய எண்ணம் முழுக்க, இவர்களுடைய சிந்தனை முழுக்க உனக்கு கெடுதல் செய்வதிலேயே தான் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த நேரம் இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. ஒவ்வொருவனுடைய மனநிலையும் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கும் பல தீமைகளும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நமக்கு புரிந்துவிடும். உடனிருக்கும் இந்த நேரம் இனி உன்னிடத்திலிருந்து பேசுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நினைத்த மாத்திரத்தில் உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக கொடுக்கும் இந்த நேரம் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் காலம் என்பதை நீ மறக்கக்கூடாது.
மன வலிமையோடு எதையுமே நீ புரிந்து கொண்டு சரியாக முன்னே எரிச்சல் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம். நம் வாழ்க்கையிலும் ஆனந்தம் பிறக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களோடு உன்னை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்வாய். மிகப்பெரிய ஆச்சரியங்களோடு இந்த வாழ்க்கை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறக்காதே. சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம். இனி எந்த நாளும் நமக்கு நன்மதிப்பை கொடுக்க வேண்டிய காலம். எல்லாவற்றிலும் உனக்கு கொடுக்கும் விஷயங்களை நிச்சயமாக உனக்கு உணர்த்த வேண்டிய காலம் என்பதையும் நீ மறக்காதே. கலங்காமல் இரு, உனக்கு நல்லது நடக்கும். சுற்றி இருக்கின்றவர்களை அடையாளப்படுத்தி கொடுக்க தேவையில்லாத மனிதர்களை யார் என்று உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. அப்பாவினுடைய அன்பு இனியும் உனக்கு தேவையான விஷயங்களோடு உன்னை எப்பொழுதுமே உருவாக்கி நிறுத்துவதை நீ புரிந்து கொண்டாய். ஆனால் சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உனக்குள்ளும் வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றிலுமே நீ எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. கவலைப்படாமல் இருந்து எதையும் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக உனக்குள் நல்ல மாற்றங்கள் உருவதை நீ கண்டு பிடித்து விடுவாய். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.